ஹாய், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரோஸ் குல்கந்து. நம்ம வீட்டில் வந்து பன்னீர் ரோஜா செடி இருக்குது. ஸோ அதில் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்து பூத்துட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணி நான் வந்து ஒரு ரோஸ் குல்கந்த் சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரோஸ் குல்கந்த் பொறுத்த வரைக்கும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது கேர்ள் சைல்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹீட் பாடி, யூட்ரஸில் பிசிஓடி இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, அதே மாதிரி மென்ஸ் வந்து சிஸ்டமில் நிறைய ஒர்க் பண்ணுறவங்க, அதனால் நிறைய ஹீட்டாக உடம்பு பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த ரோஸ் குல்கந்த் ரெகுலராக 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டா போதும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து இது சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். நான் ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரோஸ் பெட்டல்ஸும் ஒரு 5 to 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் வேண்டான்னு நினைக்கிறவங்க நாட்டு சக்கரை ஆட் பண்ணி இந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து நல்ல அந்த வாட்டர் எல்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் வேணான்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃபைனலாக நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் வந்து பாதாம், கேஷ்யூ, கொஞ்சமாக வந்து பம்கின் சீட்ஸ் இதெல்லாமே நான் ஆட் பண்ணி குறைன்னு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஸ்டேஜில் வந்து 2 ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ கீ ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா சாட்வே பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒன்ஸ் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், வெளியிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மென், விமென், கிட்ஸு எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ரோஸ் குல்கந்த் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.